சில பேர் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் போதை, பைக்கு, ஊர் சுற்றணும், இல்லாத கெட்ட பேரெல்லாம் அந்த பெற்றவங்களை ஏற்படுத்தி கொடுக்கணுங்கிற மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு அதான் ஒரு சின்ன விஷயம். என்கிட்ட ஒரு பையன் வந்திருந்தா, அந்த பையன் வந்து சொல்கிறாங்க, நான் ஒரு 15 வயசுலேருந்து என் சாப்பாட்டுக்காக நான் ஓடிக்கிட்டே இருக்கேன் சார். அதுக்கு முன்னாடி எங்கள் அம்மா அப்பா இறந்து போயிட்டாங்க. நான் வந்து இந்த வாழ்நாளில் என்னைக்காவது ஒரு நாள் நான் வந்து ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்கிறேன். அப்படி நான் ரெஸ்ட் எடுக்கணும்னு நினச்சா அன்றைக்கி வந்து என்னுடைய சாப்பாடு போயிடுது அப்படின்னு அவன் சொல்லும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அந்த சாப்பாட்டுக்காக அவன் டெய்லி உழைச்சிக்கிட்டே இருக்கான். அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை, அதனால் உழைச்சிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இதுலேருந்து ஒரு விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம பெற்ற தாய் தகப்பனோட அருமை அப்படிங்கிறது எவ்வளோ பெருசு அப்படிங்கிறத நம்ம உணரணும். அவன் 15 வயசுலேருந்து உழைச்சிக்கிட்டு இருக்கான். அது நம்ம தாய் தகப்பன் இருக்கிறதுனால நமக்கு நிறையா விஷயங்கள் கிடச்சிக்கிட்டு இருக்கு. நிறையா படிப்புலேருந்து நிறையா. அவங்க இல்லாத நாள் ஒரு நாள் நினச்சி பாருங்கள். இந்த வயசில் இல்லாத நாள் எப்படி இருக்கும், ஒரு 20 வயசில் இல்லாத நாள் எப்படி இருக்கும், 25 வயசில், 30 வயசில் அப்படி நினச்சி பார்த்துட்டே இருங்க. நிறையா விஷயங்களை நம்ம இழக்கிறக்கூடிய சூழ்நிலை வருவோம். படிப்பு போயிடும், அவன் பெரிய நாலேஜ் பர்சனாக இருப்பான், ஆனால் அவனுக்கு அந்த படிப்பு கூட கிடைக்காம போயிடும். அதனால் அந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களாம் நீங்கள் நிறையா பேர். தயவு செஞ்சு நீங்கள் உங்கள் பெற்ற தாய் தகப்பனோட அருமையை உணருங்க. நீங்கள் சில பசங்கள்லாம் வந்து பெற்ற தாய் தகப்பனோட அருமையை உணர்ந்து அவங்க இருக்கும்போதே அவங்களுக்கு எந்த கெட்ட பேரும் ஏற்படுத்தாமல் அவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் செய்ய முடியுமோ அதெல்லாம் அவங்க சம்பாரித்து, படிப்புலேயே சம்பாரித்து செஞ்சு கொடுக்குற நிறையா பசங்க பொண்ணுங்கள்லாம் இருக்காங்க. உண்மையிலே அவங்களாம் ரொம்ப கிரேட். அவங்களாம் ரொம்ப மிகப்பெரிய ஒரு ஆள் தான். ஆனால் சில பேர் என்ன பண்ணுறான், அம்மா அப்பா தான் சம்பாதிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் அழிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சு போதை, என்னென்ன விஷயங்கள் இருக்கும், என்ன மோசமான விஷயங்கள் இருக்குமோ எல்லாத்தையும் கற்றுக்கிறது, அந்த பெற்ற தாய் தகப்பனை ஏற்படுத்தி வச்சுருக்க நல்ல பேரை ஃபுல்லாக கெடுத்து அவங்கள வந்து வெளியிலே தலை காட்டாத அளவுக்கு அவங்க பேரை கெடுத்து விட்டுறது. இவங்கெல்லாம் வந்து உண்மையிலே இந்த தற்கொலைன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த வேர்டுக்கு இவங்க தான் சரியான ஒரு ஆள்னா அவங்க தான் மிகப்பெரிய ஒரு தற்கொலை. தயவு செஞ்சு அந்த பெற்ற தாய் தகப்பனை ஒரு கெட்ட பேர் ஏற்படுத்தி கொடுக்குறேன்னா அதை விட ஒரு மோசமான ஒரு ஆள் நீ கிடையவே கிடையாது. அது வந்து ரொம்ப கெடுதியாக, அதாவது இல்லாத ஒரு ஆள் நினச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதனால் தயவு செஞ்சு கொஞ்சம் பெற்ற தாய் தகப்பனையும் மதிங்க. நிறையா அந்த சினிமா, போதை, நிறையா விஷயங்களை பார்த்து உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்காதீங்க. பெற்ற தாய் தகப்பனை பார்த்து வாழ்க்கையை உணருங்க. வாழ்க்கையில் கொஞ்சமாச்சும் முன்னேற ட்ரை பண்ணுங்கள்.